நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஜப்பானோடது. என்னடா இது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா உலக பொருளாதாரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த தங்க முதலீட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். வணக்கம், நான் ராஜ்குமார். இது முதலீட்டில் நம்ம 3 விஷயம் பார்ப்போம். அதில் 4 விஷயம் கூட எடுத்துக்கலாம். சமீபத்தில் இந்த பிட்காயின் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேரால் பின்பற்றப்பட்டு வருது. நிலத்தில் முதலீடு பண்ணுறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கிரிப்டோ கரன்சி அப்படின்னு. நம்ம இன்றைக்கி அதிகமாக தங்கத்தை பற்றி தான் பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்தியாவில் மக்கள் கிட்டத்தட்ட 90% மக்கள், 100% கூட எடுத்துக்கலாம், தங்கத்தின் மீது ஒரு சின்ன தங்கம் வாங்காதவங்க இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து தங்கம் வந்து நம்ம ஊரில் ஒரு மதிப்பான பொருள். நம்மளோட முதலீட்டில் தங்கம் தான் மெயினாக இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை ஒரு சேமிப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதுவே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முதலீடாக தான் பண்ணுறோம். எல்லாருனாலையும் போய் நிலம் வாங்க முடியும்னா பண்ண முடியாதுங்க. ஏன்னா நிலத்தோட காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் தங்கம் நம்ம இன்றைக்கும் போய் ஒரு சீட்டு போட்டு 500 ரூபாயிலிருந்தே நம்மளால் என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும். ஸோ தங்கம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்வாங்க. இது எல்லா நாடுகள்லேயுமே இருக்குது. அது ஏன் இன்றைக்கி ஜப்பானோட பார்க்க போகிறோன்னா, நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் தங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எல்லா நாடுகளோட பொருளாதாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக, அதாவது தங்கத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தங்கம் எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம், அதை உரம் கட்டிட்டு நம்ம என்றைக்கு சீட்டு கட்டலாம் அப்படின்னாது தெரிஞ்சுக்கிட்டு என்றைக்கெல்லாம் கம்மியாக இருக்குமோ அன்றைக்கி என்ன பண்ணிக்கலாம், நம்ம கட்டிக்கலாம். நான் நேற்று நைட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன், தங்கம் ஏறுங்க, முடிஞ்ச வரைக்கும் சீட்டை கட்டிடுங்கன்னு. நிறைய பேர் கட்டியிருக்கலாம், சிலர் கட்டாமல் போயிருக்கலாம். 14,200க்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரே நாளில் 14,600 போச்சு. இப்போ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு தாங்க, அதுக்கு உண்டான தான் போய்கிட்டு இருக்குது. நான் 17,700க்குலாம் போயிட்டு இருந்துச்சு. இனி என்ன நடக்குன்றதை தெரில. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது என்னன்றதை பார்த்துடலாம். ஒவ்வொரு நாடுமே நமக்கு தேவையான பொருளை நம்ம ஊரில் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதை இம்போர்ட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட நமக்கு போக மீதி உள்ள பொருளை என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இப்படி ஜப்பான்லேயும் நடக்குங்களா. அவங்க கடந்த ஒரு சில நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது கம்மி. அதாவது இம்போர்ட் பண்ணுற பொருளை விட்டுருங்க, பொருள்னு பார்த்தா நிறைய விஷயம் பேச வேண்டி வரும். அதோட அமௌண்ட்டு, அதாவது 100 ரூபாய்க்கு நம்ம பொருள் என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம், 200 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 100 ரூபா லாபம். என்னன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட பொருளை 200 ரூபாய்க்கு விற்றுட்டோம். அதே நேரத்தில் நம்ம 100 ரூபாய்க்கு விற்கிறோம், 200 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 100 ரூபா எச்சா செலவாகுது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வாங்குறப்ப அதுக்கு மெயினாக பயன்படுத்தக்கூடியது அந்த உலகத்தில் வர்த்தகம் அப்படின்னு பார்த்தா அந்த டாலர் தான். அப்போ எங்கே சுற்றினாலும் அமெரிக்காவோட டாலர் வந்து வலுப்பெறும், அந்த நாட்டோட மதிப்பு டாலர் வந்து கம்மியாகும். இப்படி நடக்கிறப்ப என்ன நடக்கும்னா, முதலீட்டாளர்கள் அங்கே வந்து ஜப்பான்லேயும் இப்போ என்ன பண்ணுவாங்க, உலக முதலீட்டாளர்கள் எல்லா நாடுகளையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட நாணய மதிப்பு வந்து கம்மியாகிறப்ப யோசிப்பாங்க, ஆகா இவங்களே பொருளாதாரம் சரியில்லை, நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் வந்து வேறு எதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுப்பாங்க. அப்போ அவங்களோட நாணயம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிழக்க செய்யும், பொருளாதாரம் வீக் ஆகும். இப்படி இன்றைக்கி 20ஆம் தேதி ஆகஸ்ட் ஒரு டேட்டா வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே வந்து பில்லியன் கணக்கில் -409 பில்லியன். அதாவது என்ன சொல்லலாம்னா அவங்களுக்கு மைனஸ்ன்றது இம்போர்ட்டு தான் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, காசு செலவு பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய விஷயம் அடங்குங்க. விவசாய பொருளாக இருக்கட்டும் சரி, எலக்ட்ரிக்கல் பொருளாக இருக்கட்டும் சரி, மருத்துவமாக இருக்கட்டும் சரி, சிமெண்ட்டு, கல், எது விவசாய பொருள் என்னனாலும் இருக்கும். மொத்தத்தில் அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டு அது வந்து ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சுன்னா -409.9 பில்லியனாக இருந்தது. எஸ்டிமேட் என்ன பண்ணியிருந்தாங்க, -680 பில்லியனாக வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, வந்த டேட்டா வந்து -634 பில்லியன் தான். இது வந்து என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் ஜப்பானை பொறுத்தவரை நெகட்டிவ் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பொருளை அவங்க ஊரை விட்டுட்டு அதிகமாக காசு கொடுத்து வாங்குறாங்க. இதே இது இந்தியாவுக்கும் நடக்குங்க. நான் வரப்போகிற நாட்களில் அந்த டேட்டாஸை வச்சுட்டு அன்னையோட வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்லித்தேன். என்னன்றதை முடிஞ்ச வரைக்கும் நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்படி நடக்கிறனால உங்களுக்கே தெரியும், அவங்க பொருளாதாரம் வீக்காகிறப்ப அமெரிக்காவோட பொருளாதாரம் இல்லை அதர் நாட்டில் உள்ள பொருளாதாரம் வந்து முன்னேறும். ஆனால் அவங்க வந்து எந்த பொருள், நிறையா பொருள் வெளியிலேருந்து வாங்கினாலும் அதுக்கு அவங்க செலவு பண்ணக்கூடியது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டாலராக இருக்கும். அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா,
உலகத்தில் நிறையா பொருள் எது மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டீசல் வந்துடும். ஆயில், குருடு ஆயில் தான் வந்து நம்ம பங்குச்சந்தையிலேருந்து எல்லாமே தீர்மானம் பண்ணுறது. அதுக்கு அவங்க செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறையா பொருள்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எல்லா நாடுகளும் என்ன சொல்கிறாங்க, அவங்க கரன்சியை பயன்படுத்துறதுன்னு. பட் அது சாத்தியக்கூறு இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க எல்லாருமே, அந்த டாலரை மீன் பண்ணி டாலரை வச்சு தான் நிறைய இடத்துல ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக தாங்க போயிட்டுருக்கு. நம்மளை பொறுத்தவரை, தங்க முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. இது வந்து ஜப்பானுக்கு ஒரு கெட்ட நியூஸு, ஒரு தங்கத்துக்கு நல்ல நியூஸு. இதெல்லாம் மைனஸ் ஆகிறப்ப அவங்க வெளியில் எடுத்துகிட்டு ஏதாவதுல போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் இப்போ அமெரிக்கா பொருளாதாரமும் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம், தங்கத்துக்கு போயிடுவோம். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏற்கனவே அமெரிக்காலேயும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கா. அவங்க இதுவும் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து கூட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்ன அர்த்தம், தங்கம் குறையாது. ஏற்கனவே இங்கேயும் நியூஸு டவுனு. இதெல்லாம் பார்க்குறப்ப தங்கத்துக்கு ஒரு குட் நியூஸு. ஸோ தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் திடீர்னு ஒரு நியூஸ் வந்து கவுத்தி விடும். அதை வரப்போகிற நாட்களில் தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஜப்பானோடது தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஒவ்வொரு நாட்டோடது அடுத்த வீடியோஸில் வேறு ஒரு டாப்பிக்கோட கண்டிப்பாக பார்ப்போம். உங்களுக்கு புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னமும் எளிமையாக கண்டிப்பாக முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக வந்து பண்ணி உங்களுக்கு வந்து சேர்க்குறதுக்கு கண்டிப்பாக இது பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.